வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில் எனக்கு தெரிந்த நபர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஃபோனில் இப்படி எடுத்து எனக்கு இந்த மெசேஜ் வந்தோடனே மெசேஜை பார்ப்போமே அப்படின்னு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஃபோட்டோ கொட்டோன்னே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சமூக விரோதியா? நான் எந்த சமூகத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சமூக விரோதி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எந்த சமூகத்துக்கு விரோதமாக இருந்தேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற பெரும் குழப்பம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம மோகன்ஜி அவர்களின் திரௌபதி 2 படத்துக்கு வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு நம்ம விமர்சனம் கொடுத்துருந்தோம். அந்த விமர்சனத்தை பார்த்து தான் அவளை பொங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கே நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, நான் திரௌபதி 2 விமர்சனத்திலுமே நான் இதை வந்து முன்மொழிச்சிருந்தேன். என்ன பிரச்சனைனா, அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து 200 ரூபா ஊபி, விசிகா, இன்னும் மோசமான ஒடுக்கப்பட்டவர்கள் ஜாதி பேரெல்லாம் சொல்லி ரொம்ப அசிங்கமா தனிப்பட்ட முறையிலையுமே வந்து தகாத வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் கூட நான் வந்து அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், வார வாரம் படம் பார்க்கறதுன்றது என்னோட வேலை. இந்த இதை இந்த 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 வதந்தியை கலப்பவங்களுக்கு முன்னாடி பொதுமக்களுக்காக நீங்கள் பார்க்குற நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு வார வாரம் படம் பார்க்கறது என்னோட வேலை. ஸோ அந்த மாதிரி படம் பார்க்க வரும்போது படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ முதல் நாள் ரிவ்யூ கேட்பாங்க, அதுவும் தெரியும். ஸோ அது எந்த தியேட்டரில் வந்து அன்னைக்கு ஷோ அதிகமாக மக்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் ரிவ்யூ கேட்கறது, இது ஒரு நியாயமாக வார வாரம் நடக்கிறது. அந்த மாதிரியும் அன்னைக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ இது எதுவுமே திட்டமிடப்பட்டு யாரோ ஒருத்தரால் காசு கொடுக்கப்பட்டு சொன்ன ரிவ்யூஸ் கிடையாது, விமர்சனம் கிடையாது. இது ரொம்ப பொதுவாகவே வந்தது. இதில் நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தரையுமே வந்து 2-3 பேரை டார்கெட்டடாக இவங்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒதுக்கி வச்சுட்டு நான் இந்த வதந்தியை பரப்பணவங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல அது பலதரப்பட்ட தியேட்டரில் போய் நாங்கள் நின்று நாங்கள் சொன்னோம் அவசியமே இல்லை. சரியா? இந்த படத்தை ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ பார்க்குறதே பெரும் கொடுமை. இந்த கொடுமையை வந்து நான் ஒவ்வொரு தியேட்டர் வாசலையும் போய் நிற்கணுன்றது எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சரியா? அதே மாதிரி எல்லா தியேட்டர் வாசல்லையும் இந்த படத்துக்காக விமர்சனம் பண்ணி வந்து நிற்கிற அளவுக்கு இந்த படமும் அது வருது இல்லை. சரியா? 2வது நாள் ஷோ போகிறதுக்கு எங்கள் ஆள் பார்க்கறதுக்கு வரல. சரியா? ஸோ அதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. 1. 2வது, இதில் கமெண்ட் செக்ஷனில் பேசியிருக்கதால இதில் நான் சைடில் வந்து அப்படியே போடுற ஒரு கமெண்ட்ஸாக, அதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்சால் ஜூம் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மட்டமான கமெண்ட்ஸ், எல்லாம் கெட்ட வார்த்தைகள். அதெல்லாம் அவங்களோட தராதரம் என்ன நம்மளுக்கு தெரியும். அந்த தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வார்த்தைகள் வரும். நம்ம விட்டாச்சு. அதில் 200 ஊப்பின்ட்டாங்க என்னை பார்த்து. எனக்கு இருக்கிறதுலே எனக்கு பெரும் துயரம் அதுதான். எந்த ஆங்கிளில் பார்த்தா என்ன 200 ஊப்பி மாதிரி இருந்தது. இவ்வளோ, அதாவது கெட்ட வார்த்தைகளுமே பெரிய கெட்ட வார்த்தையாக நினைக்கிறது அதுதான். அதை போய் என்ன போய் கூனி குறுகி போயிட்டேன் நான். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் அதுதான். பட் ஸ்டில் அதையும் தாண்டி நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல தியேட்டரை போய் ஃபில் பண்ணுங்கடா. நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தருங்களை டார்கெட்டடாக உங்கள் வேலையே என்னன்னா, ஒரு எவ்வளோ படங்கள் வருது. ரஞ்சித் அவர்கள் படம் வருது, வெற்றிமாறன் படங்கள் வருது, கமர்ஷியல் மூவிஸ் வருது, ஹரி சார் படம் வருது, சங்கர் சார் படம் வருது, மணிரத்னம் சார் படம் வருது, ஏகப்பட்ட புதுமுக இயக்குநர்களோட படங்கள்லாம் வருது, ஏகப்பட்ட படங்கள். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 300-350 படங்கள் மேலே நம்ம டார்கெட் பண்ணி ஒரு 200-250 படங்கள் ரிலீஸ் ஆகுது. சரியா? அதில் கிட்டத்தட்ட ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் தான் பேர் வாங்குது, நல்லா இருக்கு. மற்ற படங்கள் எல்லாமே தோல்வி அடையுது. மற்ற படங்களே நம்ம பாதி படங்களை நம்ம இப்படிதான் விமர்சனம் பண்றோம். எந்த படத்தோட இயக்குனரோ இல்லை அந்த படத்தை எடுத்த இயக்குனரோட ஆட்களோ வந்து சமூக விரோதி, தேச துரோகி, இவன் வந்து 200 ரூபா ஊப்பி காசு வாங்கிட்டு பேசுறான்னு கெட்ட வார்த்தைகள் வந்து முன்மொழியிடு. சரியா? படம் நல்லா இல்ல, விமர்சிக்கப்படுது. அது அந்த இயக்குனர் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு போயிடுவார், கடந்து போயிடுவார். யாரையுமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு, அதாவது நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்களா, அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களையே நாங்கள் விமர்சிக்கிறோம், ஏன் உங்களை தொடர்ந்து நீங்க பண்ற விஷயங்களுக்கு மேல எங்களுக்கு ஒரு விதமான விமர்சனம் இருக்கு அப்படின்னா, ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா நாங்க எப்படி சொல்றோமோ அதை நீங்க அப்படி அணுகிறதே கிடையாது. இது இன்னைக்கு நேரத்து இல்லை. அவர் திரௌபதினு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்க ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு விமர்சிச்சவங்ககிட்ட இருந்து நீங்க இப்படிதான் ஆரம்பிச்சீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார். முதல்ல அவர் எடுத்த படங்கள் அத்தனையுமே நீங்க தியேட்டர்ல தான் போய் பார்த்தீங்கன்னா உங்க மனசாட்சியோட சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு, அதுவே பண்ணிக்க மாட்டீங்க. இப்பயுமே திரௌபதி 2க்கும் என்ன ஒரு அநியாயம் நடக்குதுன்னா, நீங்க எவெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து முட்டு கொடுத்து ஆகா ஓ ஜேம்ஸ் கேமரன் பாகுபலி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களோ அவனுங்களே அவங்க குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ உங்களுக்கு கொண்டாடணும்னா நீங்க போங்க, அடுத்தடுத்த ஷோ போங்க, ஒரு நாள் முழுக்க தியேட்டர்ல உட்காந்துருங்க. அப்போ நீங்க போய் ஒரு 25 சீட் ஒரு தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல 25 சீட் ஃபுல் ஆச்சுன்னா அந்த ஷோ ஓட்டுவாங்கடா. 25 சீட் ஒரு ஷோல ஒரு தியேட்டர்ல உங்களால 25 பேர் கூட ஃபில் பண்ண முடியாம ஷோஸ் கேன்சல் ஆகுது. ஷோஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட முடியாத அளவுக்கு படம் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு இவ்வளவு கூட்டம் போகுது. அதை கொஞ்சமாவது உங்க பக்கம் திரும்புற அளவுக்கு படத்துல ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா மக்கள் வருவாங்க. ஆனா உங்ககிட்ட தான் அந்த கண்டென்ட் இல்லை. சரி, நீங்களாவது போங்கடானா, எவனா அதுக்கு பத்தி நெகட்டிவா ரிவ்யூ சொல்றானோ அவனெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுட்டு அவன் தேச துரோகி, அவன் வந்து சமூக விரோதின்னு ஒரு பேஜா போட்டு எங்களை தேடிட்டு இருக்கீங்க. என்ன அநியாயம் இது? நியாயமா இது? கருத்தியல் ரீதியாக அணுகுங்கடானா நீங்கள் என்றைக்குமே அதை அணுக மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக இறங்கி பேசணும்னா நாளைக்கு ஆள் விட்டு தேடி எங்களை என்ன வேணாலும் பண்ணுவீங்க. வன்முறை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆபாசமாக ஒருத்தவங்களை வந்து திட்டுறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு கையாளுறது அப்படின்றதே தெரியாது. அப்போ
நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனமும் வரும். நீங்கள் கமெண்ட்ல வந்து நீங்கள் யாரும் ஓபின்னு சொல்கிறனாலையோ இந்த கருப்பு வெள்ளை சட்டை போட்டோம் எல்லா டிவிலையும் வரான் அப்படின்னா அன்றைக்கி 20 சேனல் அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். எப்படி வந்து இந்த இந்த ஒருத்த மட்டும் எல்லா இதுக்கும் வரான், எல்லா தேட்டருக்கும் போகிறானா அப்படின்றத யோசிக்கிறீங்க. அந்த தேட்டருக்கு எல்லா சேனல்ஸும் வந்திருக்க கூடாதுன்றதே உங்களுக்கு யோசிக்க தோணலை. அந்த விதத்தில் தான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மைண்ட். படிங்கடான்னு அதுக்கு தான் சொல்கிறது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது படிச்சிருந்தா அந்த தெளிவு வந்திருக்கும். ஏன் உங்களை படிக்கணும்னு சொல்கிறது? இதுக்கு தான். ரஞ்சித் அவர்கள் படத்தை விமர்சிச்சிருக்காங்க, வெற்றிமாறன் படத்தை விமர்சிச்சிருக்காங்க, மாரி செல்வராஜ் படத்துக்கு முன்னாடி நானுமே விமர்சிச்சிருக்கேன். என்றைக்குமே அவங்களோட சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து போட்டு சம்பவம் பண்ணது கிடையாது. ஏன்? ஒரு படம்னு எடுத்தால் அதுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்குன்றத பேசிக் காமன் சென்ஸ் அந்த அவங்களுக்கு இருக்குது. அதுக்குன்னு நான் அவங்க ஆளுங்களும் கிடையாது. நீங்கள் அதையுமே சொல்லுவீங்க, நீ அவன் ஆள் அப்படி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அவங்களோட செய்கையில் ஒரு விதமான ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை நீங்கள் சம்பாதிக்கணும். நீங்கள் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். மரியாதைன்றது நீங்கள் நடந்துக்கிற முறையை வச்சு மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். அது கிடைக்காம போகிறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். தொடர்ந்து ஒரு தரப்பட்ட மக்களை அவங்க மேலே உள்ள வன்மத்தை ஏதோ ஒரு வகையில் கக்கிட்டே இருக்கிறது. சரி, அதெல்லாம் விட்டுட்டு படமாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா இல்லை. நாடகத்தோட மோசமாக இருக்குது. அதோட விஷுவலி பார்க்குறப்போ சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு ராஜா காலத்து படம், அதில் வந்து ஒரு வால் சண்டை, ஒரு போரில் ஒரு வால் சண்டை கூட வேணாம், ஒரு போர் நடத்தி காட்டியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் 30 பேர் 40 பேர் வச்சுக்கிட்டு படத்தோட ஒரு புட்டே நல்லா இல்லாதப்போ நான் மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லலையா? படம் பார்த்தா அத்தனை விமர்சகர்களுமே நல்லா தான் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களால ஒரு விஷயத்த கருத்தியல் ரீதியாக அணுக முடியுதோ அன்னைக்கு தான் நீங்க உருப்பிடுவீங்க. அன்னைக்கு உங்கள் படங்கள் கண்டிப்பா மேன்மையாகும், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். சரி, இதை தாண்டி இந்த மாதிரி இந்த தேச துரோகி, சமூக விரோதி காமெடி தான். சரியா? நீங்கள் என்கிட்ட எப்படி எங்களை அணுகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு திருப்பி செய்ய முடியும். அவ்வளோதான். இதோட ஒரு படமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, நீ படம் எடுக்காமல் போனாலும் சரி, தமிழ் திரையுலகத்துக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. என்ன சொல்ல போனால் லாபம் தான். இந்த இது வரைக்கும் சினிமா தியேட்டரில் மட்டும்தான் இந்த விஷயம் இல்லாமல் இருந்ததுன்றதை நம்ம எல்லாரும் சமமாக ஒரே இடத்துல உட்காந்து. ஆனால் இது எல்லாம் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்குன்னா, ஒரு சாரார் படம் மட்டும் தியேட்டர் வந்து ஃபில் பண்ண வேண்டியது, அங்கேயும் கோஷம் போட வேண்டியது அப்படின்றது, அங்கேயுமே கூட்டம் போடுறீங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. தொடர்ந்து தியேட்டருக்குள்ள அது நடக்கிறப்போ சினிமாக்குள்ள ஆல்ரெடி இது தொடர்ந்து மறைமுகமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இப்போ தியேட்டருக்கும் பரவுதுன்னா நாளைக்கு பொதுமக்களுக்குள்ளேயே அந்த பிளவு ஏற்படும். அங்கே சினிமா தியேட்டர்லையும் இது ஒதுக்கப்படும். நாளைக்கு A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ்ன்னு இருக்கிறது தியேட்டரில் அங்கேயும் நீங்கள் அதை பிரித்து வைப்பீங்க. நான் மட்டும் தான் இங்கே உட்காருவேன், அவங்க உட்காரணும். எவங்கிட்ட காசு இருக்கோ அவங்க போய் A கிளாஸில் உட்காரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்கிட்ட காசு இல்லைனா எனக்கு A கிளாஸ் நீ கொடுக்கணும்னு சண்டை போடுவீங்க. ஸோ படம் நல்லா இருந்தால் நல்லபடியாக விமர்சிக்கப்படும். படம் நல்லா இல்லைன்னா என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் காரி துப்பப்படும். மாற்று கருத்தே இல்லை. இதுக்கப்புறம் மோகன்ஜி ஒரு படம் எடுத்து உண்மையிலேயே அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு படங்கள்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேசியிருக்கேன். நான் ஒட்டுமொத்தமாக அந்த படங்களில் உள்ள எல்லா படங்களையும் கழுவி ஊற்றலை. ஓகேவா? அதுக்கு அதுக்கு முன்னாடி எடுத்த பகாசுரன் சரி, ருத்ரதாண்டமும் சரி, திரௌபதியும் சரி, எல்லாத்தையும் நான் அவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக கேவலமாக அப்படின்ற மாதிரி இல்லை. அதில் நல்ல விஷயங்களும் இருந்தது, நான் அதையுமே சொன்னேன். பட் இந்த படத்தில் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதனால நான் கழுவி ஊற்றிருக்கேன் கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான். இது தொடர்ந்து செய்யப்படும். நாளைக்கு ஒரு நல்ல படைப்பாக மோகன்ஜி கொடுத்தாருன்னா முதல் ஆளாக பாராட்டக்கூடிய ஆளும் நானாக தான் இருக்கேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. நல்ல படைப்பை கொடுக்க அவரை அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இதான் நான் என் சேனல் ரீல் இருந்து போச்சு. முடிஞ்சா தேடி பிரச்சனை பண்ண வம்பு பண்ணோன்னா நம்ம அதையும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடி.